கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணியான வரலாற்றை அம்பலப்படுத்தும் ஸ்ரீகாந்தா. பதற்றமடைய வேண்டாம், நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரை. ரணிலின் பொறியில் சிக்கி பலியான கோட்டபாய அனுரகுமார சாடல். நாட்டின் வாகன உற்பத்தி துறையில் தனித்துவமான ஒரு திருப்புமுனை ரணிலினால் திறந்து வைப்பு. தீர்த்த திருவிழாவில் கடலில் மூழ்கி ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் மாயம். மன்னாரில் ரணிலை ஆதரித்து மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சார்ல்ஸ் நிர்மலநாதன் வீட்டிற்கு திடீர் விஜயம். அரசு புலனாய்வின் முக்கிய தகவல், பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகும் ரணில். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சிபார்சு கடிதங்கள் மூலம் பின்கதவால் சொல்லப்படுகின்ற விடயங்கள் மூலமே அப்பதவியை ஏற்றார் என மூத்த சட்டத்தரணியான என் ஸ்ரீகாந்தா பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஜனாதிபதி சட்டத்தரணி பதவியையும் படித்து பட்டம் வாங்கி பெறுவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது ஜேபி அதிகாரிகளுக்கு நியமனம் வழங்குவது போன்றதுதான். அப்பதவியை பெறுவதற்கு நான் 20-25 வருடங்களாக சட்டத்தரணியாக இருக்கின்றேன். என்னை ஜனாதிபதி சட்டத்தரணியாக ஆக்குங்கள் என ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வேண்டும். பிறகு அதனை பரிசீலித்து அதனுடன் அனுப்புகின்ற சிபாரிசு கடிதங்கள், சான்றிதழ்களை பார்த்து மற்றும் பிற்கதவால் சொல்லப்படுகின்ற விடயங்களையும் சேர்த்து அப்பதவியை கொடுப்பார்கள். முன்னதாக 5 அல்லது 6 பேருக்கு அப்பதவி வழங்கப்பட்டது. பின்னர் யுத்த முடிவிற்கு பிறகு ஒரு தமிழர் 4-5 முஸ்லீம் மீதெல்லாம் சிங்களவர்கள் என 60 பேருக்கு மஹிந்த ராஜபக்ச வழங்கினார் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றமடைவதை பொதுமக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராய்ச்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர், ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நாங்கள் அனைவரையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளர்களின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான விடயம். வன்முறை. இதேவேளை தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. வன்முறைகள், அமைதியின்மை குறித்த பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை. அதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவே அதற்கு பலியாகியதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கேகாலை ரூவன்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். சர்வதேச இறையாண்மை பத்திரத்திலிருந்து இலங்கை 15.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ள நிலையில் அதில் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே பெறப்பட்டதாகவும் மீதி 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2015 ரணில் விக்ரமசிங்கவின் 4 வருட நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அனுரகுமார, ராஜபக்ச காலத்தில் பெறப்பட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை ஏற்கனவே செலுத்தியுள்ளது. 2015 ரணில் விக்ரமசிங்கே காலத்தில் பெற்ற 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை இன்னும் செலுத்த உள்ளது. அந்த கடனை தீர்க்க தவறியதால் இலங்கையின் டாலர் கையிருப்பு குறைந்தது. எந்த சர்வதேச நிறுவனமும் எங்களுக்கு கடன்களை வழங்கவில்லை. எமது கையிருப்புகள் தீர்ந்து போனதால், எனவே அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மத்திய வங்கியில் டாலர் கையிருப்பை செலவழிக்க வேண்டியிருந்தது. இந்த கையிருப்பும் தீர்ந்து போனது. பின்னர் எங்களால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை வாங்க முடியவில்லை. இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதன் விளைவாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்படித்தான் பொருளாதார நெருக்கடி உருவானது. ரணில் விக்ரமசிங்கவினால் ஏற்பட்ட நெருக்கடியில் கோட்டபாய மட்டுமே பலியாகினார். கோட்டபாய பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் ரணில் செய்தது கடனை செலுத்துவதை நிறுத்திவிட்டு கடனை செலுத்தாததால் சேமிக்கப்பட்ட டாலரில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை கொள்வனவு செய்தமை மாத்திரமே என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வாகன உற்பத்தி துறையில் தனித்துவமான ஒரு திருப்புமுனையை குறிக்கும் வகையில் குளியாப்பட்டிய வெஸ்டர்ன் ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் நவீன வாகனங்களை ஒருங்கிணைக்கும் தொழிற்சாலையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திறந்து வைத்துள்ளார். குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தெற்காசியாவின் மிகப்பெரிய வாகன ஒருங்கிணைப்பு தொழிற்சாலையான வெஸ்டர்ன் ஆட்டோமொபைல் அசம்பிளி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையை ஆரம்பிக்க $27 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தொழிற்சாலையில் ஒருங்கிணைக்கப்பட்ட 15 ஆசனங்களை கொண்ட முதல் வாகனம் இந்த மாத இறுதியில் சந்தைக்கு வர உள்ளது.
ஜாழ்ப்பாணம் வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோயில் சமுத்திர தீர்த்த திருவிழாவில் கடலில் நீராடியவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவில் சமுத்திர தீர்த்தம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வடமராட்சி பருத்தித்துறை கற்கோவளம் கடற்பரப்பில் இடம்பெற்றது. இதன்போது இந்த இரு சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. வடமராட்சி கிழக்கு அம்பன் குடத்தனையைச் சேர்ந்த கந்தசாமி வினோகரன் வயது 54 என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார். சாவகச்சேரி நுணாவிலைச் சேர்ந்த தயாரோவன் வைஷ்ணவன் வயது 30 என்ற இளைஞன் காணாமற் போயுள்ளார். இவர் வேம்படி மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை நடந்த சமுத்திர தீர்த்த திருவிழாவை காண பல பாகங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். வழமை போன்று வல்லிபுர ஆழ்வார் தீர்த்தமாடிய பின்னர் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராடினர். இதன்போது உயிரிழந்த நபர் நீரில் மூழ்கியுள்ளார். அவரை மீட்ட அங்கிருந்த மக்கள் கடற்கரையை அண்டிய பரப்பு மணல் நிறைந்தது என்பதால் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் அவரை டிராக்டரில் கொண்டு சென்றனர். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. மன்னார் பசார் வீதி பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த பிரச்சார கூட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார். மேலும் ராஜாங்க அமைச்சர்களான காதர் மஸ்தான், சுரேன் ராகவன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கே திலீபன், முஷாரப், முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி உட்பட அரசியல் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டதோடு சுமார் 10,000 வரையிலான ஆதரவாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வீட்டில் திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்டத்திற்கு சென்றபோது மரியாதை நிமித்தமாக வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வீட்டிற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதனை அறிந்த ஆதரவாளர்களும் குறித்த பகுதியில் திடீரென திரண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் குழப்பம் நீடிக்கும் சூழலில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அரசியல் ரீதியில் மிக முக்கிய திருப்பு முனையாக இருக்கலாம் என்று அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் மன்னார் தமிழரசு கட்சியின் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குறுதிகளை பெற்று முதலாம் இடத்தை பெறுபவர் 40% வாக்குகளையும், இரண்டாவது இடத்தை பெறுபவர் 35% வாக்குகளையும் பெற உள்ளதாக அரச புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச 2ஆம் இடத்தில் இருந்தாலும் இவை அனைத்தையும் மீறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் சங்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற அலை உருவாகி வருகின்றது. இதேவேளை தபால் மூல வாக்களிப்பில் அதிகளவான வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கே வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அதிகளவான இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அருணகுமார் திசாநாயக்கவிற்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.